வெல்கம் டு வெற்றி ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம ரீசனிங்ல உள்ள சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டைரக்ஷன் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அப்போ டைரக்ஷன் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு மனிதன் தெற்கு நோக்கி இருக்கிறார். அவர் இடஞ்சுழி திசையில் 135 டிகிரி கடிகார திசையில் மற்றும் கடிகாரத்தில் 180 டிகிரி திரும்புகிறார். அவர் இப்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறார் அப்படின்னு கொஸ்டின் இருக்காங்க. சோ இதை வந்து எப்படி படிக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லைனா வந்து நம்ம நாக்க போயிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு மனிதர் தெற்கு நோக்கி நிற்கிறார். தெற்கு அப்படின்னா வந்து போலாமா? அப்ப இவரு இப்படி பார்க்க நிற்கிறார். சரியா? இப்படி பார்க்க நிற்கிறார். அடுத்து என்ன சொல்றாங்க, அவர் இடதுபுடி திசையில். இடதுபுடினா என்னது கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ கடிகாரம் எதிர்த்து, இப்போ கடிகாரம் எப்படி சுத்தும், இப்படி சுத்தும். ஓகே, அப்ப எதிர்த்து திசையும் போது இப்படிதானே சுத்தணும். அப்ப என்ன செஞ்சிருக்காங்க, இடஞ்சுழியில் திசையில் 135 அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், ஆக்சுவலா இங்க இருந்து இது 90 டிகிரி. அதே மாதிரி இங்கேயும் வந்து என்னது 90 டிகிரி, இங்கேயும் வந்து 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி. நம்மளுக்கு பார்த்தோம்னா 4 திசைகள் மட்டும் இல்லை, நம்மளுக்கு எத்தனை 8 திசைகள் இருக்கு. இங்க இருந்து இதை பார்த்தோம் அப்படின்னு என்ன சொல்லுவோம், வட கிழக்கு. இங்க இருந்து இப்படி பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம், தென் கிழக்கு, தென் கிழக்கு அப்படின்னு. அதே மாதிரி இங்க இருந்து இங்க பார்த்தோம்னா தென் மேற்கு, தென் மேற்கு. அதே மாதிரி இதை இங்க இருந்து பார்த்தோம்னா என்னது, வட மேற்கு அப்படின்னு நம்ம புரிச்சிருக்கோம். அப்ப இது பார்க்கணும், இங்க இருந்து இதுக்கு 95 அப்படிங்கும் போது இதுக்கு எவ்வளவு டிகிரி இருக்குன்னா 45 டிகிரி. அதே மாதிரி இதுக்கும் 45 டிகிரி, இதுக்கும் 45 டிகிரி, இதுக்கும் பார்க்கும்போது 45 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு 45 டிகிரி 45 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க மாட்டோம். 45. ஓகேவா? அப்போ 4, அதாவது 4 திசையை மட்டும் போட்டு அவளுக்கு 90 டிகிரி 90 டிகிரி வரும். இது 8 திசையை தனித்தனியா முடிச்சோம்னா 45 டிகிரி அப்படின்னு வரும். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இவரு கடிகாரத்தின் எதிர் திசைக்கு 135 டிகிரி வந்து போறாரு. அப்போ இங்க இருக்கிறவரு இங்க வர்றது எவ்வளவு, 90 ஆயிருமா? 90ல இருந்து 45 கூட்டினா 135. இப்ப எங்க வந்து நிக்காரு, இந்த இடத்துல வந்துட்டு இப்ப நிக்காரு. சரியா? முடிச்சா இந்த வரைக்கும். அதுக்கு என்னது, மற்றும் கடிகார திசையில் 180 திரும்பும். கடிகாரம் என்னது, இப்படிதானே திரும்பும். அப்ப இதுல 180 திரும்புறாரு. நல்லா பார்த்தோம்னா இங்க இருக்கிறது திருப்பி இப்படிதான் வர போறாரு கடிகார திசைக்கு. அப்ப இங்க இருக்கிறது திருப்பி இப்படியே இங்க வர்றதுக்கு 135 ஆகுமா, 135 ஆகுமா மிச்சம். இங்க ஒரு 45 கூட்டினா என்ன ஆகும், 180. ஓகேவா? 135 பிளஸ் 45 கூட்டி பாருங்க என்ன ஆகும், 10க்கு 0 மிச்சம் 1 8. 180 சாப்பிட்டு எங்க வந்து நிக்காரு, இந்த இடத்துல வந்து நிக்காரு. இப்படி நிற்கும் போது